அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் பாடம் 3 கல்வி கண் போன்றது அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடப்பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணிட்டேன், போன வகுப்புலேயே இதனுடைய கதையை முழுவதுமாக சொல்லிட்டேன். பாதி வரையும் மிஸ் படிச்சிருந்தேன். இப்போ மீதி பகுதியும் நம்ம என்ன பண்ணலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விரியூர்ன்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன நடக்குது, கிராம சபை கூட்டம் நடக்குது. அதில் யார் கலந்துக்கிறான்னா, பொன்மன்னன் அப்படின்ற ஒரு மனிதர், கிராமத்தில் இருக்க மனிதர் கலந்துக்கிறாரு. அவர் போய் அங்கே அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, சிறு தொழில் தொடங்குவதற்கான பெயர் பட்டியல் படிக்கிறாங்க. ஆனால் அவருடைய பேர் வரவே இல்லை. ஒரு பேராக படிக்கும்போது நம்மளுடைய பேர் வருதான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கார். இதுவரையும் மிஸ் படிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், அடுத்தது படிக்கிறேன், கவனமாக பாருங்கள். நீங்களும் வீட்டில் உட்காந்து எழுத்து கூட்டி வாசித்து பார்த்தா மட்டும்தான் தமிழை வாசிக்க முடியும். பொன்மன்னன் தலைவரிடம் சென்றார். பொன்மன்னன் தலைவர்கிட்ட சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். பொன்மன்னன் தலைவர்கிட்ட போய், என்னுடைய பேர் வரல, நானும் பண வசதி இல்லாமல் தான் கஷ்டப்படுறேன், என் பேர் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். நாங்கள் யாருக்கெல்லாம் பண உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கான கூட்டம் ஒன்று நடத்தணும். அதுக்காக முன்னாடியே என்ன பண்ணியிருந்தோம், ஒரு அஞ்சல் மூலமாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தோம். நீங்கள் அதை படிக்கவே இல்லையா, பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்துக்கலன்னு கேட்குறாரு. ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். எனக்கு போன வாரம் கொடுத்தாரு, எனக்கு என்ன தெரியாது, அதை படிக்க தெரியாதனால நான் அப்படியே வச்சுட்டேன். என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியாது, ஆனால் அவன் பையனுக்கு படிக்க தெரியும்ல, அவன் தான் பள்ளிக்கு போகிறான்ல, அவனை வச்சு வாசிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்கள், அந்த சைக்கிள் கடை, அவங்க அப்பாவும் பையனும் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. உடனே பாருங்கள், பொன்மன்னன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். அவருக்கு குற்ற உணர்வாக இருக்குது. எதுக்கு குற்ற உணர்வாக இருக்குன்னா, பையனை என்ன பண்ணுறதில்ல, அவர் பள்ளிக்கூடம் அனுப்பாமல் அவர் கூடயே வச்சுருந்தார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக, எனக்கு வேலை செய்கிறதுக்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். அடிக்கடி லீவு போட சொல்லுவேன். விடுப்புனா லீவு போடுறோம்ல, விடுமுறை எடுக்க சொல்லிடுவேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். சில நேரத்தில் பள்ளிக்கு போகவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவுமே தெரியாமலே போய்விட்டது. அதனால்தான் என்னவோ அவனுக்கு எழுதவும், அடிக்கடி லீவ் போடுறதுனால, தொடர்ந்து பள்ளிக்கூடம் போகாதனால அவனுக்கு எழுதவும் படிக்கவும் சுத்தமாக தெரியலை. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறும் அறிவுரை கூறுவார். உங்கள் ஆசிரியரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னை அடிக்கடி லீவு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரையும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் தப்பு செய்து விட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்மன்னனுக்கு அப்போ தான் தெரியுது, நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், என் மகனை நான் படிக்க தெரியாதவனாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். உங்கள் அறியாமையால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. பாருங்கள், நீங்கள் செஞ்ச அறியாமையான ஒரு வேலையால் பாருங்கள், உங்களுக்கே உதவித்தொகை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து கிராம சபை தலைவர் சொல்கிறாரு. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றும் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், நம்மை சுற்றி கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி எவ்வளோ அறிவியல் முன்னேற்றங்கள் வருது, அந்த அறிவியல் மாற்றங்களையும் நம்மளாக எளிதாக படித்தால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும். வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பகுதிக்கு போகலாம், நல்ல உயரமாக வளரலாம், எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம், நிறைய நமக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு
நமக்கு கல்வி அறிவு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி அறிவு இருந்தால் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கூட நம்மளால் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. நல்ல ஒழுக்கமாக எப்படி ஒரு வாழ்க்கையில் வாழணும் அப்படின்றத கல்வி நமக்கு முழுவதுமாகவே கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வேலைக்காக இவனை ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போக விடாமல் நிறுத்த மாட்டேன். என் பையன் கண்டிப்பாக படிக்கணும், அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்கிறாரு. நான் போய் என்ன பண்ண போகிறேன், பள்ளிக்கூடத்தில் போய் அவனை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். எல்லாருமே அறியாமை நீங்கி கல்வி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விழிப்புணர்வை கிராம மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை சொல்கிறாரு. கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்மன்னன். நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறார். பாருங்கள், வாங்க பேசலாம். படிக்க தெரியாதவர் ஒருவர் பேருந்தில் ஊருக்கு செல்கிறார். அவருக்கு ஏற்படும் சிக்கல்களை குழுவில் கலந்துரையாடுக. பாருங்கள், படிக்க தெரியாதவர்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பேருந்தை போய் என்ன நம்பரு அப்படின்னு சொல்லி தேடணும். அந்த நம்பரும் தெரியல, அந்த ஊருக்கு போகிற எதுவும் படிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்டையாவது கேட்டுட்டு தான் நம்ம அந்த பேருந்துலேயே ஏற முடியும். இது எந்த ஊருக்கு போகிற வண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த ஊர் எங்கே போய் நிற்கிது அந்த வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பேருந்தாக தேடி போய் தான். இதே நமக்கு படிக்க தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பேருந்தையும் பார்த்து வாசிச்சுட்டு நமக்கு என்ன நம்ம ஊருக்கு போகக்கூடிய பேருந்து எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் ஏறி உட்காந்துருவோம். படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்கள்ட்டையே போய் எல்லா உதவியும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதேமாதிரி பேருந்தில் ஏறி அமர்ந்துட்டால் கூட நமக்கு வர வேண்டிய ஊர் வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பலகையெல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கூட வாசிக்க தெரிஞ்சால் தான் நம்மளுடைய ஊர் நெருங்கிடுச்சு, இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்றது கூட நமக்கு தெரியும். அது படிக்க தெரிஞ்சால் தெரியும். படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்கள்ட்டையே எல்லாத்தையும் கேட்டு இந்த இடம் வந்துருச்சா, இந்த ஊர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்டையே நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். இது எல்லாம் கேட்காம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், கல்வி அறிவு பெற வேண்டும். அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு எழுத படிக்க கண்டிப்பாக தெரியணும். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், கணக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இவ்வளோ நம்ம காசு கொடுக்குறோம், அவங்க மீதம் இவ்வளோ காசு தராங்க அப்படின்றதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நமக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குன்னா கணக்கு. அதனால் கண்டிப்பாக எழுத படிக்க கணக்கு போட கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தெரியணும். அதுக்கு கண்டிப்பாக கல்வி அறிவு அவசியம். பாருங்கள், படிப்போம், சிந்திப்போம், சரியான விடையை தெரிவு செய்வோமா. துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. 4th one. யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம். 4th one ஆன்சரு. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. 4th one. தண்டோரா என்பதின் பொருள் தராத சொல் அப்படின்றாங்க. முரசு அறிவித்தல்னால் தண்டோரா தான். தெரிவித்தல், கூறுதல் எல்லாமே சொல்கிறது. எழுதுதல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.